கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் ஆஸ்வால்டு ஜே ஸ்மித். அவருடைய தாய் நாடு கனடா, அவருடைய மிஷனரி தரிசன நாடு கனடா. அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு, அந்த நாட்களில் அவர் நடத்தி வந்த திருச்சபையை அநேக மிஷனரிகளுக்கு உதவும் திருச்சபையாகவும் அநேக மிஷனரிகளை உருவாக்கும் திருச்சபையாகவும் வைத்திருந்தார். அவருடைய திருச்சபை வருடாந்திர செலவு $53,000. ஆனால் அவர்கள் திருச்சபையால் மிஷனரிகளுக்கு அந்த வருடத்தில் உதவிய தொகை $3,18,000. அவர் வாழ்நாளில் மிஷனர்களுக்காக திரட்டிய பணம் $14 மில்லியனுக்கு மேலாக இருக்கும். ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று, நாம் இரண்டாம் வருகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் பாதி உலகத்திற்கு இன்னும் முதல் வருகையை பற்றி கூட தெரியவில்லையே. மிஷனரிகளை பற்றி அறிவோம், அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறரிடத்தில் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்ல